வெறும் 2 நிமிஷத்துல உங்க உடம்ப இளமையாக்க முடியும்னு சொன்னா நம்புவீங்களா? இதுல எந்த ஒரு மேஜிக்கும் இல்ல, விலையுயர்ந்த மருந்துகளும் தேவையில்ல. இது ரொம்ப ரொம்ப சிம்பிளான, ஆனா நம்மள பலரும் கவனிக்க தவறிய ஒரு சின்ன ரகசியம். வயசானாலும் சரி, நம்ம உடம்ப எப்படி புத்துணர்ச்சியோடவும் வலி இல்லாமலும் வச்சுக்கலான்னு இந்த அலசல்ல கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம் வாங்க. இந்த வார்த்தைகள் உங்களுக்கு ரொம்பவே பரிச்சயமான ஒண்ணா இருக்கா? காலையில கண்முழிச்சதும் உடம்பெல்லாம் ஒரு மாதிரி பிடிச்சுக்கிட்ட மாதிரி, ஒவ்வொரு மூட்டும் நான் இன்னைக்கு வேலை செய்ய மாட்டேன் அடம் பிடிக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங். படுக்கையிலிருந்து எழுந்து நிக்கிறதுக்கே ஒரு சின்ன தயக்கம், மனசுக்குள்ள ஒரு சின்ன போராட்டம். இது 60 வயசு கடந்த பலருக்கும் ஒவ்வொரு நாளும் நடக்கிற ஒரு நிஜம். இது வெறும் உடல்வலி மட்டும் இல்லைங்க, நம்ம தன்னம்பிக்கைய கொஞ்சம் கொஞ்சமா அரிச்சு எடுக்கிற ஒரு உணர்வு. நீங்க அனுபவிச்சிருக்கலாம், அல்லது உங்க வீட்ல இருக்கிற பெரியவங்க சொல்லி கேட்டிருக்கலாம். சரி, ஏன் இப்படி நடக்குது? வயசாகிறதோட இது ஒரு தவிர்க்க முடியாத விஷயமா? ஒரு விதத்துல பார்த்தா ஆமா. 60 வயசுக்கு மேல நம்ம உடம்புல சில மாற்றங்கள் நடக்கிறது சகஜம்தான். மூட்டுகளுக்கு நடுவுல இருக்கிற அந்த திரவம் குறையலாம், ரத்த ஓட்டம் கொஞ்சம் மெதுவாகலாம், நரம்புகள் சிக்னல் அனுப்புற வேகம் கூட குறையலாம். ஆனா இது எல்லாத்துக்கும் ஒரு ஆணிவேர் காரணம் இருக்கு. அது என்னன்னா இயக்கமின்மை. ஒரு மிஷினை ரொம்ப நாள் யூஸ் பண்ணாம அப்படியே விட்டா என்னாகும்? துரு புடிச்சு ஸ்டிஃப் ஆயிடும் இல்லையா? அதே கதை தான் நம்ம உடம்புக்கும். இயக்கம் குறைய குறைய மூட்டுகள் அதோட நெகிழ்வுத்தன்மையை இழக்க ஆரம்பிக்குது. இதனாலதான் காலையில எழுந்ததும் இந்த வலியும் இந்த இறுக்கமும் நம்மள வாட்டுது. ஆனா ஒரு முக்கியமான கேள்வி இருக்கு. இந்த துருப்புடிச்ச நிலைய மாத்தவே முடியாதா? ஒவ்வொரு நாளும் காலையில வெறும் சில நிமிடங்கள்ல இந்த இறுக்கமான உணர்வை மாத்தி உடம்ப ஒரு பட்டாம்பூச்சி மாதிரி இலகுவாக்க ஒரு வழி இருக்குன்னா எப்படி இருக்கும்? அதுவும் பெரிய ஜிம்முக்கோ மணிக்கணக்கான பயிற்சிகளுக்கோ போகாம நம்ம வீட்லயே நம்ம படுக்கையறையிலேயே செய்ய முடியும்னா? ஆமாங்க, உங்களுக்கு தேவையானது வெறும் 2 நிமிடங்கள் தான். இது ஏதோ மாயாஜாலமோ மருந்தோ கிடையாது. இது முழுக்க முழுக்க உடலியல் அடிப்படையில வேலை செய்யற ஒரு மிக எளிமையான, ஆனா ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு பயிற்சி. அந்த 120 வினாடிகள் உங்க நாள் முழுசையும் மாற்ற சக்தி கொண்டது. வாங்க, இதுக்கு பின்னாடி இருக்கிற அறிவியலை கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம். இந்த 2 நிமிஷ பயிற்சி எப்படி நம்ம உடல இப்படி புத்துணர்ச்சி அடைய வைக்குது? இதுக்கு பின்னாடி ரொம்ப சிம்பிளான ஆனா சக்தி வாய்ந்த 3 விஷயங்கள் நடக்குது. இந்த 3ம் ஒன்னா சேரும்போது தான் அந்த மேஜிக் நடக்குது. 1, நம்ம மூட்டுகளை மென்மையா துறக்குது. 2, ரத்த ஓட்டத்தை அதிகரிக்குது. 3, நம்ம நரம்பு மண்டலத்தை அமைதிப்படுத்துது. இது ஒவ்வொன்னும் எப்படி வேலை செய்யுதுன்னு இப்ப கொஞ்சம் பிரிச்சு பார்க்கலாம். முதல் விஷயம், மூட்டுகளோட இயக்கம். ரொம்ப நாள் திறக்காம பூட்டி வச்சிருந்த ஒரு கதவை திறக்க முயற்சி செஞ்சா எப்படி இருக்கும்? ரொம்ப இறுக்கமா கீச் கீச்சுன்னு சத்தத்தோட கஷ்டமா இருக்கும் இல்லையா? அதுக்கு கொஞ்சம் எண்ணெய் விட்டு மெதுவா அசைச்சா அது பழையபடி ரொம்ப சுலபமா இயங்கும். நம்ம மூட்டுகளும் கிட்டத்தட்ட அப்படிதான். நாள் முழுக்க நாற்காலிலேயே உட்கார்ந்து இருக்கும்போது நம்ம இடுப்பு, முழங்கால் மூட்டுகள்லாம் சுருங்கியே இருக்கு. ஆனா நாம தரையில சம்மணம் போட்டு உட்காரும்போது அந்த மூட்டுகள் இயற்கையாவே விரியுது. அப்படி விரியும்போது மூட்டுகளுக்கு நடுவுல இருக்கிற அந்த சைனோவியல் ஃப்ளூயிடுன்னு சொல்ற திரவம், அதாவது நம்ம மூட்டுகளுக்கான இயற்கை எண்ணெய், எல்லா இடத்துக்கும் பரவுது. இதனால அந்த இறுக்கம் குறைஞ்சு மூட்டுகளோட இயக்க சுவாதந்திரம் அதிகமாகுது. இதுதான் இளமையான இயக்கத்துக்கான முதல் படி. 2வது, இரத்த ஓட்டம். நம்ம உடம்ப ஒரு பெரிய நகரம் மாதிரி கற்பனை பண்ணி பாருங்களேன். இரத்த நாளங்கள் தான் அந்த நகரத்தோட சாலைகள். இரத்தம் தான் அந்த சாலைகள்ல போற வண்டிகள். அதுதான் உடம்போட எல்லா பகுதிக்கும் ஆக்சிஜன், சத்துக்கள் மாதிரியான அத்தியாவசிய பொருட்களை கொண்டு போகுது. இரவு முழுக்க நாம அசையாம இருக்கிறதால இந்த போக்குவரத்து கொஞ்சம் மந்தமா இருக்கும். அதனாலதான் காலையில தசைகள்ல வலி, ஒருவித சோர்வு எல்லாம் இருக்கு. இந்த 2 நிமிட பயிற்சியில நாம மெதுவா முன்னாடி குனியும் போதும் பக்கவாட்டுல திரும்பும் போதும் நம்ம தசைகள் ஒரு சின்ன பம்ப் மாதிரி வேலை செய்யுது. இது ரத்தத்தை உடம்போட மூளை முடுக்கெல்லாம் வேகமா பாய்ச்சுது. மூளைக்கு அதிக ஆக்சிஜன் போறதால ஒரு தெளிவும், தசைகளுக்கு சத்துக்கள் போறதால வலியும் குறையுது. இது காலையில நம்ம உடம்போட இன்ஜினை ஸ்டார்ட் பண்ற மாதிரி. 3வது, இதுதான் பலரும் கவனிக்காத ஒரு பெரிய ரகசியம். நரம்பு மண்டலத்தை அமைதிப்படுத்துறது. பல சமயம் நம்ம உணர்ற வலி உண்மையாவே தசைகள்ல இருக்கிறத விட நம்ம நரம்பு மண்டலம் அனுப்புற ஒரு எச்சரிக்கை சிக்னலா தான் இருக்கும். நம்ம உடம்புல 2 ஆட்டோமேட்டிக் மோட் இருக்கு. 1, சண்டைக்கு தயார் மோட். இது நம்மள டென்ஷனா வேகமா செயல்பட வைக்கும். இன்னொன்னு, ஓய்வெடு சரிசெய் மோட். இது நம்மள அமைதிப்படுத்தி உடலை சரி செய்ய உதவும். இன்றைய வேகமான வாழ்க்கையில நாம பெரும்பாலும் அந்த முதல் மோட்லயே இருக்கோம். இந்த தரையோகா அதோட மெதுமான அசைவுகள், ஆழமான மூச்சு மூலமா நம்மள 2வது மோடுக்கு, அதாவது அந்த அமைதியான மோடுக்கு மாத்துது. இதனால இதய துடிப்பு குறையுது, மன அழுத்தம் குறையுது, உடல் ஆழமா ஓய்வெடுக்குது. இதனாலதான் பயிற்சி முடிஞ்சதும் உடம்பு புதுசா பிறந்த மாதிரி அவ்ளோ லேசா இருக்கு. சரி,
இவ்ளோ நன்மைகள் தரக்கூடிய அந்த 2 நிமிட பயிற்சி என்னன்னு தெரிஞ்சுக்க ரொம்ப ஆர்வமா இருப்பீங்க இல்லையா? இது ரொம்ப ரொம்ப சுலபமானது, யார் வேணாலும் செய்யலாம். இப்போ அந்த 5 எளிய படிகளை ஒன்னொன்னா பார்க்கலாம். முக்கியமா இத செய்யும்போது அவசரப்படாம ஒவ்வொரு அசைவையும் ரசிச்சு உணர்ந்து செய்யுங்க. முதல் படி, தரையில சௌகரியமா சம்மணம் போட்டு உட்காருங்க. முதுகு தண்டை நேரா வச்சுக்க முயற்சி பண்ணுங்க. 2வது, ஆழமான மூச்சு. 4 வினாடிக்கு மூச்சை உள்ள இழுங்க, 4 வினாடி அப்படியே நிறுத்துங்க, அப்புறம் 6 வினாடிக்கு மெதுவா வெளிய விடுங்க. இத ஒரு 3 முறை செய்யுங்க. 3வது, மெதுவான முன்வளைவு. மூச்சை வெளிய விட்டுக்கிட்டே கைகளை முன்னாடி நீட்டி உடல லேசா முன்னாடி வளைங்க. ரொம்ப கஷ்டப்பட வேண்டாம், எவ்ளோ முடியுமோ அவ்ளோ போதும். 4வது, பக்கவாட்டு திருப்பங்கள். மூச்சை உள்ள இழுத்துக்கிட்டே நேராகி வெளிய விடும்போது மெதுவா உங்க உடல வலது பக்கம் திருப்புங்க. அப்புறம் மூச்சை உள்ள இழுத்து நேராகி வெளிய விடும்போது இடது பக்கம். ஒவ்வொரு அசைவும் உங்க மூச்சோட சேர்ந்து நடக்கணும். 5வது, மீண்டும் மையத்திற்கு வாங்க. நேரா நிமிர்ந்து உட்காந்து ஒரு ஆழமான மூச்சை இழுத்து வெளிய விட்டு இந்த பயிற்சியை நிறைவு செய்யுங்க. அவ்வளவுதாங்க. இந்த முழு செயலுக்கும் 2 நிமிஷம்தான் ஆகும். இங்கதான் இந்த பயிற்சியோட மிக முக்கியமான ரகசியமே இருக்கு. இதோட பலன் வேகத்துல இல்ல, நிதானத்துல இருக்கு. பலரும் செய்யற தப்பு என்னன்னா, அவசர அவசரமா வளைவது, வேகமா திரும்புவது, மூச்சை அடக்கி கொண்டு செய்வது. அப்படி செய்யும்போது அது உடலுக்கு நன்மை செய்யறதுக்கு பதிலா ஒரு விதமான அழுத்தத்தை கொடுக்குது. சரியான முறை என்னன்னா, ஒவ்வொரு அசைவையும் ரொம்ப மெதுவா உங்க கட்டுப்பாட்டோட உங்க மூச்சோட இணைத்து செய்யணும். உங்க உடம்பு உங்ககிட்ட என்ன சொல்லுதுன்னு கவனிக்கணும், வலிச்சா அந்த இடத்துல நிறுத்திக்கணும். இது ஒரு உடற்பயிற்சி என்பதை விட உங்க உடலோட நீங்க பேசுற ஒரு உரையாடல் மாதிரி நினைச்சுக்கோங்க. அந்த நிதானதான் உண்மையான பலனை தரும். வெறும் பேச்சோட மட்டும் நிக்காம இந்த எளிமையான பழக்கம் ஒருத்தரோட வாழ்க்கைய நிஜமாவே எப்படி மாத்துச்சுன்னு ஒரு உதாரணத்தை பார்த்தா இதோட சக்தி நமக்கு இன்னும் நல்லா புரியும். இது ஒரு கற்பனை கதை இல்ல, இது ஒரு நிஜமான மாற்றம். 65 வயசான ஒரு ஓய்வு பெற்ற ஆசிரியர். அவருக்கு தினமும் காலையில எழுந்தா இடுப்புலயும் கால்லயும் தாங்க முடியாத வலி. மாடிப்படி ஏறுறது, கொஞ்ச தூரம் நடக்கிறது கூட ஒரு பெரிய போராட்டமா இருந்துச்சு. அவர் இந்த 2 நிமிட தரையோகாவை தினமும் காலையில செய்ய ஆரம்பிச்சார். முதல் வாரம் வலி கொஞ்சம் குறைஞ்ச மாதிரி ஒரு உணர்வு. 3வது வாரத்துல அவரால முன்ன விட சுறுசுறுப்பா நடக்க முடிஞ்சது, சோர்வில்லாம சின்ன சின்ன வேலைகளை செய்ய முடிஞ்சது. 1 மாசம் கழிச்சு ஒரு நாள் காலையில அவர் எந்த வலியும் இல்லாம மனசுல ஒருவித தெளிவோட கண்முழிச்சார். அது அவருக்கு ஒரு அதிசயம் மாதிரி இருந்துச்சு. ஆனா இது அதிசயம் அல்ல, நம்ம உடம்புக்கு தன்னைத்தானே சரி செஞ்சுக்கிற ஒரு அற்புதமான சக்தி இருக்கு. நாம அதுக்கு சரியான கருவியையும் கொஞ்சம் நேரத்தையும் கொடுத்தா போதும். இதிலிருந்து நாம புரிஞ்சுக்க வேண்டிய மிக முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த பயிற்சியோட மிகப்பெரிய பலன் வெறும் உடல் வலிய குறைக்கிறது மட்டும் இல்ல, அது ஒரு மனமாற்றம். யோசிச்சு பாருங்க, ஒவ்வொரு நாளையும் வலியோட ஆரம்பிக்கிறதுக்கும் உடம்பு லேசா மனசு அமைதியா ஆரம்பிக்கிறதுக்கும் எவ்வளவு பெரிய வித்தியாசம் இருக்கு. வலியே இல்லாம புத்துணர்ச்சியோட எழுந்தா அந்த நாள் முழுக்க நமக்கு ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி இருக்கும். நம்ம உடம்பு மேல நமக்கே ஒரு நம்பிக்கை வரும். என்னால இன்னும் முடியுங்கிற ஒரு உணர்வு உருவாகும். அந்த மன அமைதியும் அந்த தன்னம்பிக்கையும் தான் உண்மையான இளமை உணர்வு. அது வயசு குறிக்கிற ஒரு நம்பர் இல்ல, அது நாம உணர்ற ஒரு நிலை. வயதாகும்போது உடல் மாறும், அது இயற்கைதான். ஆனா அந்த மாற்றத்தை வலியோடும் இறுக்கத்தோட கடந்து போறதா இல்ல புத்துணர்ச்சியோட வச்சுக்கிறதாங்கிறது நம்ம கையிலே இருக்கு. அதுக்காக நீங்க மணிக்கணக்கா செலவு செய்ய தேவையில்ல. உங்களுக்கு தேவையானது உங்களுக்காக நீங்க ஒதுக்கிக்கிற வெறும் 2 நிமிஷங்கள். சரியான இயக்கம், சரியான மூச்சு. நாளைக்கு காலையில நீங்க கண் முழிக்கும் போது உங்களுக்கு முன்னாடி ஒரு சாய்ஸ் இருக்கு. வழக்கம் போல அதே வழியோட அந்த நாளை எதிர்கொள்ள போறீங்களா, இல்ல இந்த 2 நிமிஷத்தை உங்களுக்காக கொடுத்து உங்க உடல் உங்களுக்கு என்ன ஒரு புதிய பதில தரப்போகுதுன்னு பார்க்க போறீங்களா? அந்த பதில் ஒருவேளை நீங்க பல வருஷமா மறந்திருந்த ஒரு இளமையான உணர்வாக கூட இருக்கலாம். அந்த பதில் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு.